வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒராண்டரேஸ். நான் உங்கள் கோகுல். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்றத சாட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் பேங்கர், சூன் பேங்கர், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ரைட், இந்த லிங்க் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸோடைய பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன, ஸோ அதனுடைய பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கெட் ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணி பேங்கிங் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து LIC AAOக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்போம். ஸோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ அது இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா SSC அண்ட் RRB பற்றின ஓரியன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒராண்டரேஸ் பிரான்ச்சில் 5ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ 5th நடக்க போகுது. ஓகேங்களா? March 5 நடக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து அட்டன் பண்ணலாம். எஸ், வால்யூம் எவ்ரி ஒன் கிளியரா? சண்முகம் கிளியர், ஓகே. ரமேஷ்குமார், சண்முகம், ஓகே. ரஞ்சித், ஹாய் ஹாய் ஹாய். வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ வால்யூம் கிளியராக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க, சேட் பாக்ஸில். எவ்ரி ஒன் வால்யூம் கிளியர்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், செஷனுக்குள்ளே போயிடுவோம். வால்யூம் மட்டும் கிளியரா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. ஓகே, டாபிக் உள்ள போயிடலாமா? சூப்பர். இந்த லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு. ராஜேந்திரன், ராஜஸ்ரீ, அண்ட் தென் வேற பவித்ரா, ரமேஷ்குமார், எவ்ரி ஒன் குட் ஈவினிங். ஹேமமாலினி குட் ஈவினிங். ஜிஜி, தேங்க்யூ ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன். கரெக்டாக இருக்குது. சரண்யா, எஸ் கிளியர், தேங்க்யூ. ரைட், ஓகே. ஸோ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம் சார். ஓகேங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, அதனுடைய பேசிக் ஃபார்முலா என்ன, அதுக்கு என்ன கான்செப்ட், ஓகேங்களா? மொதல் விஷயம், சரியா? ஓகே. ஸோ இப்போது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன சார் நமக்கு? சாரி, ஓகே. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நேரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வேகம், அதுக்கப்புறம் வந்து டைம் காலம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம், பார்க்க போகிறோம். இதுக்கான பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அதாவது டைம் இன்ட்டு ஸ்பீடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பேசிக் ஃபார்முலா. இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும். இப்போது எனக்கு டிஸ்டன்ஸ், டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட்னு வைக்கிறேன். கான்ஸ்டன்ட்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டாக வைக்கிறேன் சார். டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் வந்து ஒரு 2 hours அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, 2 hours ஃபிக்ஸ்டு. இப்போது டிஸ்டன்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ டைம் ஃபிக்ஸ்டு 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் ட்ராவல் பண்ண ஜேர்னி வந்து 2 hours ஃபிக்ஸடாக நான் ஜேர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்பீடு வந்து 40 km/h. 40 km/h. அப்போ 40 km/h அப்படின்ற வேகத்தில் 2 மணி நேரம் போனீங்கன்னா எவ்வளோ போக முடியும்? 40 × 2 80 km போகலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ அதே மாதிரி 50 km போகிறேன் சார். என்னுடைய ஸ்பீடை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதிகப்படுத்துகிறேன். 50 km அதே 2 மணி நேரம் போகும்போது எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 100 km கிடைக்குது. அப்போ நான் ஸ்பீடை இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ? டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. இப்போது என்னோடய ஸ்பீடை நான் ரெடியூஸ் பண்ணுறேன் சார். 30 km/h ரெடியூஸ் பண்ணிட்டேன், கம்மி பண்ணிட்டேன். 30 × 2 எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பேன்? 60 km ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் எனக்கு என்ன ஆகுது? கம்மியாகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்போது நான் டைமை கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸ்பீடு டிக்ரீஸ் ஆனால் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்படி ஒரு வேல்யூ அதிகமாச்சுன்னா இன்னொரு வேல்யூ அதிகமாகுது, இன்னொரு வேல்யூ கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ எனக்கு கம்மியாகுது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறேன். ஓகேங்களா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்ற வார்த்தையை தரேன். அப்படின்றப்போ எனக்கு
டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட் அப்படின்னா என்ன? இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரேஷியோ 4:5 அப்படின்ற ரேஷியோ இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஸ்பீடுடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? 4:5 தான் இருக்கும். ஓகேங்களா? இது எவ்வளோ ட்ராவல் ஆகுதோ அதே தான் அந்த நமக்கு ஸ்பீடுடையும் வேல்யூவாகவும் இருக்கும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறோம். இப்போ அப்படியே அடுத்த கான்செப்ட்டுக்கு வரேன். என்ன வரேன்? இப்போ டைமை நான் வந்து மாற்றுறேன் சார். டைமை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்பீடை நான் வந்து என்ன பண்ணுறேன்? இப்போ ஸ்பீடு இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பீடை ஃபிக்ஸ்டாக வைக்கிறேன். ஸ்பீடு எனக்கு ஃபிக்ஸ்டு. எவ்வளோ வைக்கிறேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 40 km/h அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சிடுறேன். இப்போது இதே டிஸ்டன்ஸுக்கும் டைமையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். டிஸ்டன்ஸையும் டைமையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணுறேன் சார். அப்போ எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பேன்? 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இப்போ டைமை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 3 மணி நேரம் ஆக்குறேன். அப்போ 3 மணி நேரம் ஆக்கும்போது 40 × 3 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன். இப்போ டைமை கம்மி பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1 hour ஆக்குறேன். அப்போ 1 hourனா எவ்வளோ வரும்? 1 × 40 40 கிலோமீட்டர் ஆகும். அப்போ இதுவும் என்ன ஆகுது? எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் ஆகுது. ஸ்பீடை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நான் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறேன்? இந்த டைமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதையும் நான் என்ன சொல்கிறேன்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்கிறேன். அப்போ இதுவும் எனக்கு என்ன இருக்குது? நேராக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ட்ரைன்ஸில் ஒரு கான்செப்ட் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ அதுவும் இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம ஷார்ட்கட்டில் போட்டிருப்போம். ரைட், சரி சார். இப்போது ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக வச்சேன், டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டுமே எனக்கு டிஸ்டன்ஸுக்கு என்னவா இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடுறேன். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 120 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ என்னுடைய ஸ்பீடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30 கிலோமீட்டர்னு வைக்கிறேன். 30 km/h. அப்போ எவ்வளோ சார் நான் டைம் எடுப்பேன்? எனக்கு எவ்வளோ டைம் எடுப்பேன்? டைமுக்கு ஃபார்முலா என்ன சார்? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு போடுவேன். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போ 120 டிவைடட் பை 13 போடும்போது எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 120 டிவைடட் பை 13 4 hours கிடைக்குது. இப்போது நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? 40 கிலோமீட்டர் ஆக்குறேன். 40 km/h. அப்போ ஸ்பீடை நான் 40 கிலோமீட்டர் ஆக்கும்போது எனக்கு டைம் இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க? அதே டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அப்போ டைம் என்ன கிடைக்குது நமக்கு? 3 hours கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல பாருங்க, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதிகப்படுத்தியிருக்கேன். எனக்கு டைம் என்ன ஆயிருக்கு? ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்பீடு அதிகமாச்சுன்னா அந்த பக்கம் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டைம் அதிகமாச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னு பார்த்தேன். இப்போ டிஸ்டன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சிடுறேன். ஸ்பீடு அதிகமாச்சுன்னா டைம் எனக்கு குறையுது. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்று குறையும். ஓகேங்களா? இன்வர்ஸில் வரும். ஓகே, கொஸ்டின்ஸ் இருக்குது நிவேதா மோகன், கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. அவ்வளோதான், உள்ளே போயிடலாம், சமுக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes மட்டும்தான். அப்போது இதுக்கு நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீடு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீடுடைய ரேஷியோ வந்து 4:5 இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல டைமுடைய ரேஷியோ என்னவா சார் இருக்கும் அப்படின்னா 5:4 இருக்கும். அதனுடைய தலைகீழ், ரிவர்ஸு. இப்போது நம்மளுக்கு ரேஷியோவை இன்வர்ஸ் பண்ணுறதுக்கு தெரியும் இல்லையா? அப்போது ஸ்பீடுடைய ரேஷியோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1:2:3 இருக்குது அப்படின்னா டைமுடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? இதனுடைய இன்வர்ஸ். அப்போ எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணுவீங்க. 1, 2, 3 எல்சிஎம் எடுத்தால் 6, 6/1 6, 6/2 3, 6/3 2 அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? தலைகீழாக மாறிடும். ரைட், ஓகே. ஸோ நிறைய சார் வந்துருவார், சீக்கிரம் வந்துருவார். ஓகேங்களா? அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் வந்துருவார். டோன்ட் வரி. ஸோ எஸ்எஸ்சியில் கொஸ்டின்ஸ் நீங்கள் போடுவார்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா எதுக்கு சார் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஒரே டிஸ்டன்ஸ், ஃபிக்ஸ்டான டிஸ்டன்ஸை போகும்போது x km/h போகிறேன், திரும்பி வரும்போது y km/h அப்படின்ற ஸ்பீடில் வரேன். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ரைட், ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? x + y / 2ன்னு போடக்கூடாது. ஸ்பீடுக்கு நம்ம எப்படி சார் நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு = 2xy / x + y ஃபிக்ஸடான டிஸ்டன்ஸாக இருக்கும்போது.
இல்லை சார் இப்போ எனக்கு ஃபிக்ஸடான டிஸ்டன்ஸ் இல்லை, வென் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட் இன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. வேறு டிஸ்டன்ஸை வேறு இதில் வந்து நீங்கள் 2 3 அதிகபட்சமோ என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, மொத்தமாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கேன் அப்படின்றதே நம்ம போடுறோம். சரியா, முடிஞ்சு. சம்முக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் சம் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தா அந்த ஆவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் தான், அதில் போடுங்க பார்ப்போம். ஸோ 2xy டிவைட் பை x + y அப்படின்றது நம்மளுடைய ஃபார்முலா. xy divided by x plus y ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்படியே என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஃபார்முலாவில். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நேரம் டப்புன்னு ஆன்சர் போட்டுருக்கலாம். நிவேதா மோகன் அண்ட் தென் சூன் பேங்கர் 12 இல்லையே, ஓகே 12 வருது. பவித்ரா கரெக்ட் ஆன்சர், நிவேதா மோகன் கரெக்ட் ஆன்சர். ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்டு ஆன் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் பை கார் டிரைவிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 30 km/h and he returns back to the starting point at the speed of 20 km/h. Find the average speed of the whole journey. ஓகேங்களா, அப்போ find the average speed of whole journey அப்படின்னு கேட்கும்போது 2xy divided by x plus y இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேங்களா, சரி ஓகே சார். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலா மறந்து போச்சு, அதுக்கும் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2xy divided by x plus y ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × 30 × 20 by x plus y 50 கேன்சல் பண்ணிடுறேன். 5 அடிச்சிங்கன்னா இங்கே 6, 6 2s are 12, 12 2s are 24. ஸோ 24 km/h இதுதான் அதனுடைய ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு. ரைட் சார், இப்போது எனக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது, அப்போ நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 30யும் 20யும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 எடுத்துக்கிறேன். அப்போ 60 கிலோமீட்டரை நான் 30 km/h போனேன் அப்படின்னா என்ன வரும், நமக்கு என்ன டைமிங் வரும் அப்படின்னா 2 hours ஆகும். இதே 60 கிலோமீட்டரை நான் 20 km/h அப்படின்ற ஸ்பீடில் போனேன் அப்படின்னா 3 hours ஆகும் டைம் டேக்கன். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் என்ன அப்படின்னா 5 மணி நேரம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 120 km. 60 + 60 120 by 5 கேன்சல் பண்ணும்போது 24 km/h. இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். எஸ் சூப்பர். சரண்யா, ரமேஷ்குமார், ஹேமமாலினி, விநாயக் ஷா, சிந்து, சண்முகம் கரெக்ட் ஆன்சர். சூப்பர், கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எஸ் நிவேதா சந்திரசேகரன், கிருத்திகா, உங்கள் நேம் மிஸ் ஆயிடுச்சு, ஜிஜி, பவித்ரா, சூப்பர். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். சூன் பேங்கர் சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ஃபியூச்சர் பேங்கர் கரெக்ட். போன கொஸ்டினுக்கான ஆன்சர் 24. நிவேதா சந்திரசேகரன், ராஜா பாண்டி, ஹேமமாலினி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நிவேதா சந்திரசேகரன் கரெக்ட். ஓகே டன், போயிடுவோம். ஸோ இப்போது என்ன சார் கொடுத்துருக்காங்க, அதே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இப்போ நம்மளுக்கு 2xy டிவைட் பை x + yன்னு சொல்லி போகிறேன். 2xy 2 × 12 × 18. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா a man goes from place A to B போகும்போது இந்த ஸ்பீடில் போகிறான், திரும்பி வரும்போது B to A திரும்பி வரும்போது இந்த ஸ்பீடில் வரான். இப்படி கொடுத்தாங்க அப்படின்னாவே 2xy டிவைட் பை x + y என்ற ஃபார்முலாவில் போடுறேன். x + y வந்து 30. நான் என்ன பண்ணுறேன், 6ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ், இங்கே 6ல் கேன்சல் பண்ணால் 5. அப்போ டிவைட் ஆகாது, மொத்தமாக எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 36 × 2 வந்து 72/5. 72/5 அப்படின்னா 14 அப்படின்ற வேல்யூ வந்துடும். ரிமைனிங் 2/5. ஓகேவா, 14 2/5 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். 15 2/5 கிடையாது, 1/2 கிடையாது. ஆப்ஷன் ஏ 14 2/5 கரெக்ட் ஆன்சர். எஸ் சூப்பர். பவித்ரா, ஹேமமாலினி அண்ட் தென் குஹ நாராயணன் கரெக்ட். ரமேஷ்குமார் கரெக்ட். சூப்பர். அடுத்த கொஸ்டின்.
எஸ் காயத்ரி இ ஷண்முகம் ஜிஜி கரெக்ட் ஆன்சர் எஸ் விநாயக் ஷா சூப்பரு ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேற டிஸ்டன்ஸ் சார். ஒரே டிஸ்டன்ஸை போகும்போது ஒரு ஸ்பீட்லையும் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வேற ஒரு ஸ்பீட்லையும் வந்தால் தான் அந்த 2xy / x+y. இங்கே போகும்போது வேற டிஸ்டன்ஸ் வேற ஒரு கிலோமீட்டர், வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 2 டிஸ்டன்ஸ், வரும்போது கிடையாது, இன்னொரு டிஸ்டன்ஸ் இன்னொரு ஸ்பீடில் போகிறோம். அப்போ 2 வேற டிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் எடுக்கிறேன் சார். ஓகேங்களா, அங்கே பாருங்க 50 தூக்கி அப்படியே கேன்சல் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ ஹார்ஸ் ஆகுங்க, 8 ஹார்ஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி 240ல் 30 வச்சு கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது இதுக்கும் ஒரு 8 ஹார்ஸ் ஆகுது. ஓகேங்களா, அங்கே ஒரு 8 ஹார்ஸ், இங்கே ஒரு 8 ஹார்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ் ஆகுது அப்படின்னா டைம் வந்து 16 ஹார்ஸு. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா 640. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன், அதுதான் நம்மளுடைய ஸ்பீடுக்கான ஃபார்முலா. 16ல் அடிக்கிறேன், 16ல் அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும், 40 40 km/h. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், ஹேமமாலினி, காயத்ரி, விநாயக் ஷா, ஷண்முகம், ரமேஷ் குமார், சாரு கரெக்ட் ஆன்சர். சூன் பேங்கர், நிவேதா சந்திரசேகரன், பிரகாஷ் நாராயணன், ஜிஜி, பவித்ரா கரெக்ட், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த கேள்வி. குரு குஹா நாராயணன், சிந்து கரெக்ட். ஸோ சேம் அதே டைப் ஆஃப் சம் தான் இதுவும். ஓகேங்களா, 3 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம போட போகிறோம். ஸோ லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணிங்களோ, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சம்மும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட், ஓகே. 18 வருதா, 20 வருதா, 18. ஓகே, டன். நிவேதா மோகன், நிவேதா சந்திரசேகரன், குரு நாராயணன், ஓகே, ஆல்வின், வர்கீஸ், எஸ் சூப்பர் கரெக்டு. ஷண்முகம் சூப்பர், ஜிஜி கரெக்டு. ரைட்டு, ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 km/h போகிறாங்க. அப்போ 2 மணி நேரம் ஆகும். அடுத்த 40 கிலோமீட்டருக்கு 20 km/h போகிறாங்க, அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இங்கே கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். அப்போ மொத்தமாக எவ்வளோ சார் ஆகுது, நமக்கு 10 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா, 6 + 2 + 2 வந்து 10 மணி நேரம் ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார், நமக்கு 50 + 40 90, 90 + 90 180 கிலோமீட்டர். 180 டிவைட் பை 10 அப்படின்னு போட போகிறீங்க. நமக்கு 18 km/h அப்படின்றது ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன் எழுதியிருக்கோம். கரெக்ட், 18 தான். சூப்பர். அடுத்த கொஸ்டின். எஸ், ராஜேந்திரன், ரமேஷ், சிந்து, காயத்ரி, ராஜா பாண்டி, சாரு ரூபா, விநாயக் ஷா, சரண்யா சூப்பர், வேற லெவல். சூன் பேங்கர், எஸ் சூன் பேங்கர், நிவேதா மோகன், நிவேதா சந்திரசேகரன், ஹேமமாலினி கரெக்டு. ஸோ ஆக்சுவலாக ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் வந்து 6 நிமிஷம், 12 நிமிஷம், 8 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1200 மீட்டர். 1200 மீட்டரை கவர் பண்ணுறதுக்கு இவங்க 3 பேரும் தனித்தனியான டைமிங்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஃபிக்ஸடு. அப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு, ஸ்பீடு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு பார்த்தோம்.
அப்போ இதுக்கு ரேஷியோ எடுக்கிறேன், டைமுக்கான ரேஷியோ எடுக்கிறேன். இங்கே 3, இங்கே 4, சாரி 6, இங்கே வந்து 4. அப்போ இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்து ஸ்பீடாக மாற்றுறேன். இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12, 12 divided by 3 4, 12 divided by 6 2, 12 divided by 4 வந்து 3. அப்போ நம்மளுடைய ஸ்பீட் ரேஷியோ என்ன சார் நமக்கு அப்படின்னா 4:2:3 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் இ அப்படின்றது சரியான விடை. எஸ், ரமேஷ், சண்முகம், பிரகாஷ், விநாயக் ஷா, சாருரூபா, ராஜி, ராஜேந்திரன், சூப்பர், வேற லெவல் வேற லெவல். A person travels from one place to another place 30 km per hour and returns 120 km per hour. If the total time taken is 5 hours, then that find the distance அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம வந்து ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 30 ஆலையும் 120 ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நன்னாவது இருக்கும்போது ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். 30 தூக்கி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஆகும். 120 டிவைட் பண்ணால் 1 மணி நேரம் ஆகும். அப்போ டோட்டல் 5 மணி நேரம் டேலி ஆகிடுது. ரைட், இது ஈக்குவேஷனில் டேலி பண்ணும்போது எப்படி சார் டேலி பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஃபஸ்ட்டு ஸ்பீடு ப்ளஸ் த சேம் டிஸ்டன்ஸ் டிவைட் பை செகண்ட் ஸ்பீடு ஈக்குவல் டு 5 மணி நேரம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டைமு, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு ஈக்குவல் டு அனதர் டைம். அப்போ டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ வருது நமக்கு 5 hours அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 120 + 30d, ஓகேங்களா, 120d + 30d டிவைட் பை 30 × 120. 3 × 12 எவ்வளோ வருது 36, 3600 ஈக்குவல் டு 5. அப்போ டோட்டலாக மேலே ஆட் பண்ணும்போது எவ்வளோ வந்துருது அப்படின்னா 150d அப்படின்ற வேல்யூ வந்துருது. கீழே வந்து நம்மளுக்கு 3600 இருக்குது, ஈக்குவல் டு 5ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடுறேன். இந்த 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 டைம்ஸ், இங்கே 3ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 120. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னா 120ன்ற வேல்யூ வருது, 120 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த சம்ஸை நம்ம என்ன பண்ணலாம், 30லையும் 120லையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு செக் பண்ணும்போது ஆப்ஷனில் செக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு ஆன்சர்ஸ் இதில் வரல அப்படின்றப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதை செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் குயிக்காக நம்ம செக் பண்ணிடலாம், ஆன்சரை ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த கொஸ்டின். So the ratio between the speed of Hemant and Nitish is 6:7. ஹேமந்த் வந்து ஒரு 30 நிமிஷம் நிதிஷை விட அதிகமாக எடுத்துக்கிறாரு. தென் அப்போ ஆக்சுவல் டைம் டேக்கன் பை ஹேமந்த் வந்து எவ்வளவு? ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ எடுத்திருப்பார் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவல் டைம் டேக்கன் எவ்வளவு? த்ரீ ஹார்ஸ், 3.5 hours, 3 hours. சரி, செக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹேமந்த் இருக்காங்க சார், அடுத்து நிதிஷ் இருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் ஹேமந்த், அடுத்து ஒன்று நிதிஷ். 6:7 இது ஸ்பீடு, 6:7. அப்போ டைம் டேக்கன் என்ன சார் இருக்கும் இவங்களுது 7:6. அப்போது நமக்கு ஹேமந்த் தான் அதிகமாக எடுத்துக்கிறான். ஓகேங்களா, ஹேமந்த் அதிகமாக எடுத்துக்கிறான் யாரை விட? நிதிஷை விட. ஓகேங்களா, நிதிஷை விட ஹேமந்த் அதிகமாக எடுத்துக்கிறான். எவ்வளோ மினிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறான்? இவன் 6 மடங்கு எடுத்துப்பான், இவன் 7 மடங்கு எடுத்துப்பான். அப்போ இங்கே 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1 மடங்கு எவ்வளவு அப்படின்னா 30 நிமிஷம். 1 மடங்கு எவ்வளவு? 30 நிமிஷம். இப்போது ஆக்சுவல் டைம் டேக்கன் பை ஹேமந்த்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹேமந்த் எவ்வளோ சார் டைம் எடுத்துப்பான் மொத்தமானா? 7 மடங்கு எடுத்துப்பான். அப்போ 7 × 30 எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 210 minutes ஓவராலாக எடுத்துப்பான். 210 minutes. 3 hours அப்படின்றது 180 minutes, அதுக்கு மேலே ஒரு 30 minutes, அது ½ an hour. அப்போ 3 hours 30 minutes, 3.5 hours அப்படின்றது
நம்மளுடைய ஆன்சர். ரைட், ஈஸி கொஸ்டின் தான். 6:7 7:6 மாற்றிடுறேன். இவனை விட இவன் 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பான். தட் இஸ் 1 பார்ட் அப்படின்றது 30 நிமிஷம். அப்போ 7 பார்ட் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து விடும். நெக்ஸ்ட் ஒன் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், அதே மாதிரி தான். எஸ், சூப்பர், கரெக்ட் ஆன்சர். நிவேதா மோகன், ஷூன் பேங்கர் அதே தான். ஒய் கொஸ்டின் மார்க். ஓகே, ராஜா பாண்டி கரெக்டு 3.5. ஜிஜி அண்ட் ஹேமமாலினி, காயத்ரி, பவித்ரா, சாரு ரூபா 3.5 வரணும். ராஜ்குமார் குபேந்திரன் கரெக்டு. ஃபியூச்சர் பேங்கர் டி பார்த்தோமாது. ஓகே, சாரு ரூபா, நிவேதா சந்திரசேகரன், விநாயக் ஷா, குரு நாராயணன் கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி. நிவேதா மோகன் வேற லெவல் நீங்கள் போங்க. ஸோ அடுத்தது வந்து ஸோ மற்றவங்க யோசிக்கிறதுக்குள்ளே டப்புன்னு அடிச்சிடுறீங்க. எல்லா டைமும் ஃபஸ்ட்டு போட்டுட்றீங்க. ஷூன் பேங்கரும் நிவேதா சந்திரசேகரனும் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்ருந்தாங்க. பட் எல்லா டைமும் ஃபஸ்ட்டு போட்டுறீங்க. வேற மாதிரி. ஓகே, ஸோ வாக்கிங் 4/5 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீட் எ மேன் இஸ் 16 மினிட்ஸ் லேட். அதே தான் 4/5 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீட்னா 4 பார்ட் இப்போ போகிறான், 5 பார்ட் அவனுடைய யூஷுவல் 4. இப்போ நியூ வந்து 5. இது என்னது? ஸ்பீடு. அப்போ டைம் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா அப்படியே 5:4. ரைட். அப்போ அந்த மேன் எவ்வளோ சார் லேட்டாக போகிறான்? யூஷுவலாக போகிறத விட இப்போ எனக்கு 16 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறான். அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 16 நிமிஷம். 4 பார்ட் எவ்வளோ சார்? 16 × 4 64 நிமிஷம். முடிஞ்சு போச்சு. ஏன்னா யூஷுவலாக எவ்வளோ டைம் எடுத்துப்பான்? 4 பார்ட் எடுத்துப்பான். அப்போ 16 × 64. ஓகே, பிரகாஷ் நாராயண் ஓகேங்களா? நம்ம வந்து கான்ஃபிடென்ட் விடக்கூடாது, தட்டி தூக்குறோம். நீங்கள் பாருங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸாக போடுங்க. அடுத்து வரீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நம்மை வந்து உயர்த்தும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங், லேர்ன் ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அடுத்த செஷனில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற எய்ம் வைங்க. ஆக்சுவலாக நீங்களாம் ஆன்சர் போடுறீங்க. நிறைய பேர் வந்து ஆன்சரே போட மாட்டாங்க, அவங்க ஆன்சரே தெரியாது. ஸோ அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ லேர்ன் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஸ்பீடாக போடுறீங்க. ஷோர், கேளுங்க பிரகாஷ். சேம் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். A man with 3/5 of his usual speed, 3:5. இது யூஷுவல், இது நியூ. ஓகேவா? சரி, இது ஸ்பீடு. அப்போ டைம் என்னவா இருக்கும்? 5:3 இருக்கும். கரெக்டா? அப்போது எவ்வளோ சார் அவனுக்கு லேட் ஆகுது? நியூவாக போகிறது எவ்வளோ லேட் ஆகுது? யூஷுவலாக அவன் 3 மடங்கு தான் எடுப்பான். இப்போ நியூவாக வந்து 5 மடங்கு இருக்கிறான். அப்போ எவ்வளோ சார் லேட் ஆகுது அப்படின்னா 2 மடங்கு லேட் ஆகுது. அந்த 2 மடங்கு வந்து 2.5 மணி நேரம், 2.5 hours. இப்போ எனக்கு யூஷுவலாக எவ்வளோ டைம் எடுப்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யூஷுவலாக நான் 3 மடங்கு எடுப்பேன். அப்போ இதில் பாதி நான் ஆட் பண்ணணும். 1/4. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 3/4 ஹார்ஸாக நான் ஆகிடும். ஓகேங்களா? 3/4 ஹார்ஸ். கரெக்ட்? ஸோ அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இந்த 9th சம்மும் பாருங்கள், அண்ட் தென் 10th சம்மும் கிட்டத்தட்ட அதே டைப் ஆஃப் சம் தான் இருக்கும் பாருங்கள். அந்த டவுட் இங்கே கிளாரிஃபை ஆகும். அந்த ஒரு பார்ட் ஓகே சார், 4 எடுக்கணுமா 5 எடுக்கணுமா? அந்த டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? யூஷுவல் கீழே எங்கே இருக்குது, அண்ட் தென் வந்து நியூவுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், அதில் எடுத்துடலாம் நம்ம. ஓகேங்களா? அதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த சமம் அதே தான். யூஷுவல் என்ன, நியூ என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வாக்கிங் 3/4 ஆஃப் த யூஷுவல் ஸ்பீட் அப்படின்னா இந்த 4th டிவிஷன் பார்ட் தான் யூஷுவல். டிவிஷன் பார்ட் வந்து யூஷுவல் 4. ஓகேங்களா? இது வந்து 3, நியூ பார்ட் வந்து 3. இப்போ புதுசாக போகிறது வந்து 3 பார்ட் தான் போகிறான். யூஷுவல் பார்ட் வந்து 4 போகிறான். இது என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஸ்பீட் ரேஷியோ.
ஸ்பீட் ரேஷியோலேருந்து டைம் ரேஷியோக்கு மாற்றிக்கோங்க 4:3. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடை பார்க்கவே தேவையில்ல, ஸ்பீடை பார்க்காதீங்க. யூஸ்வலான டைமிங் 3 பார்ட், நியூவாக எடுத்துக்கூடிய டைம் வந்து 4 பார்ட். அப்போது அவனுக்கு எவ்வளோ சார் லேட் ஆகுது இந்த இடத்துலன்னு பாருங்கள். ஓகேங்களா, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். A man covers the certain distance in 2 hours more than the time he takes to cover the distance at usual speed. யூஸ்வலாக போகிறத விட இவன் என்ன பண்ணுறான், 2 மணி நேரம் லேட்டாக போகிறான். அப்போ யூஸ்வலாக நான் 3 மடங்கு தான் எடுத்திருப்பேன், இப்போ லேட்டாக போகிறதுனால தான் 4 மடங்கு ஆகுது. ஓகேங்களா, யூஸ்வல் 3 மடங்கு டைம் தான் ஆகுது, நியூவாக போகிறது 4 மடங்கு டைம் தான் ஆகும். ஸோ ஒரு பாட்டு எவ்வளோ மணி நேரம், 2 மணி நேரம். அந்த லேட் ஆகிற டைமை தான் இந்த இடத்துல ஒரு பாட்டுன்னு போடணும். அப்போ ஒரு பாட்டு 2 மணி நேரம்னா இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the time taken by him to cover the distance with his usual speed. அப்போ யூஸ்வலாக போகக்கூடிய அதே ஸ்பீடில் நான் போனேன்னா எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 3. ஓகேங்களா, அப்போ 3 × 2 வந்து நமக்கு 6 hours. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிளியர்? அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து சிம்பிள் சம்ஸ், பேசிக்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் அப்படி ஒரு டச் போட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ், கொஞ்சம் நல்லா ட்ரிக்கியான சம்ஸ்லாம் கொண்டு வரேன். ஓகேங்களா, அதில் நம்ம பார்ப்போம். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த PDF எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. சேட் பாக்ஸில், நார்மல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. இந்த செஷன் எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க, தட்டி விடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் நாளை ஈவினிங் 5:15, ஓகேங்களா, ஷார்ப்பாக 5:15 நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.